குட் ஈவினிங்கா. குட் ஈவினிங் சார். இப்போ வந்து ரிவர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பேசுறது மூலமாக அந்த கிராமரை நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் அ லாஜிக். அப்ளை பண்ணுறது மூலமாக நான் வந்து அந்த கிராமரை கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ் லாஜிக். கிராமரே இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ஹேவ் அ ஹியூரிஸ்டிக் சென்ஸ் லைக் அ கிட். ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹியூரிஸ்டிக் சென்ஸ் எதை பார்த்தாலும் ஒரு அபூர்வத்தன்மையோட குழந்தை பார்க்கும் இல்லையா? உங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களோட இவ்வளோ ஆர்வமும் உங்களோட கூட வருமானம் முடியாது. நான் குழந்தைக்கு அதற்கான இருத்தலியல் சிக்கல்கள் இல்லை, அதற்கான வாழ்வியல் சிக்கல்கள் கிடையாது. அதுக்கு வந்து என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வினோதமான ஒரு விஷயம். அப்பா அம்மாவை திட்டுறாரு, அம்மா அப்பாவை அடிக்கிறா, ஏதோ ஒன்று நடக்குது, அது எல்லாமே வந்து அதுக்கு வினோதம் தாங்க நடந்துட்டு. பல நேரங்களில் வந்து என்னென்னா வாயில பிஸ்கட்டை வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய அங்கே ஒரு கலைபரமே நடந்துட்டு இருக்கும் வீட்டில். குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கைத்தட்டி சிரிச்சிட்டு பிஸ்கட்டோட இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் அந்த மாதிரியான ஒரு ஹியூரிஸ்டிக் சென்ஸோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரூ அப்ளிகேஷன் யூ கேன் லேர்ன் அ லாங்குவேஜ். பட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருத்தலியல் சிக்கல்கள், என்னுடைய வாழ்வியல் சார்ந்த சிக்கல்கள், ஏராளமான சிக்கல்கள். அப்போ ஒவ்வொன்றிலையும் என்னால் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எனக்கு there are so many diversions. So it would never be possible for me to concentrate upon things just like a kid. ஏன்னா அது வந்து என்னன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற சென்ஸ், நான் கற்றுக்கிறேங்கிற சென்ஸோடு அது பார்க்கல. அதுக்கு இயல்பாகவே ஒரு முகில், ஒரு பட்டிங், டைம் கான்சியஸ் நமக்கு இருக்கு. டைம் கான்சியஸ் எல்லாமே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஹியூரிஸ்டிக் சென்ஸ், அந்த 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 ஆர்வம் இருக்கும். ஸோ நான் ஐம் கமிங் பேக் டு ஸ்கொயர் ஏ. கிராமர் கான்சியஸ் வேணுமா? கிராமர் இல்லாமல் ஒரு மொழியை கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், அது நான் நேட்டிவ் லாங்குவேஜ், உங்கள் தாய்மொழி அல்லாத பிற மொழியை கிராமர் இல்லாமல் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் கற்றுக்கலாம். அதுக்கு ஒரே விஷயம், நீங்கள் வந்து ஒரு குழந்தையா இருக்கணும். அது ஒரு குழந்தையா நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கான சாத்தியம் இல்லவே இல்லை. ஒரு அடல்ட்டாக நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சரில் இருந்து தான் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே என்ன தோணுன்னு ஆகிடும். நான் வந்து இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், when you are performing something or when you are expressing something in a non-native language, உங்களோட தாய்மொழி அல்லாத வேற ஒரு மொழியில் நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன ஆகிடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ், உங்களோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகிடுறீங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல தெரிந்தோ தெரியாமலோ, அவன் தெரியாமல் கூட அவனோட கவனம் உங்கள் மேலே இருக்கும். அவன் கண் உங்களை பார்க்காம இருக்கலாம், அவனோட காதுகள் உங்களை நோக்கி இருக்கும். நீங்கள் அவனோட கன்வெர்ஸ் பண்ணுறப்ப ஒரு கணத்துக்கும் குறைவாக அவன் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஷேக்கை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபியர் கிரியேட் ஆகும், ஒரு ஃபோபியா கிரியேட் ஆகும். ஸோ தாய்மொழி அல்லாத ஒரு மொழியில் நீங்கள் கன்வெர்ஸ் பண்ணுறப்ப நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த ஃபோக்கஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு அடல்ட்டாக ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. நான் உபயோகப்படுத்தக்கூடிய மொழி தவறில்லாத மொழியாது, சரியான சட்டகம் சார்ந்தது. அந்த கர்வ மாத்திரம் தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பேசிக்காக அதுக்கு கிராமர் தேவையா? நிச்சயமாக. இப்போ கிராமர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மேலே இருக்கக்கூடிய எல்லா லேபிள்லையும் டென்ஸ், வாய்ஸ், ப்ரொபோசன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி இந்த டெர்மினாலஜி எல்லாத்தையும் உதிர்த்துட்டு அதை கிராமரை வந்து அப்ளைடு கிராமராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கான ஒரு கான்ஜுகேஷன் இருக்குது, இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. இந்த மாதிரியான டெர்மினாலஜி எல்லாத்தையும் உதிர்த்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி வரும்னு அப்ளைடு கிராமராக பார்த்து அதுக்கான அந்த ஹெடரை எடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சாரி சிந்தன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வந்து தே, அதுக்கான கிராமட்டிக்கல் ஃபார்மேட் ஆக்டிவ்ல நீங்கள் ஸ்பீக் லவுட். தேக்கான ஸ்ட்ரக்சர் have plus form 3. Form 3 stands for what? What is the name of Form 3? Base form. What is the name of Form 3? A verb has 4 forms in English, right? First form is base form.
Second form is past form. What is the name of the third form? Future. Infinitive. Infinitive is the first form. Okay. அந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேஸ் Base ஃபார்ம் கொடுத்துருக்கேன். பாஸ்ட் பார்ட்ஸ் வெரி குட். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அல்லது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரியான நர்வ் தான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஜஸ்ட் தேர்ட் ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஃபோர்த் ஃபார்ம்னு எடுத்துக்கோங்க. இது இத்தனை பாக்ஸ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் நியூமெரிக்கலாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த பர்பஸ்க்காக இது வருதுன்னு அப்ளைடு நீங்கள் அதை கற்றுக்கிறப்போ வந்து என்னென்னா கிராமர் உங்களை டிஸ்டர்ப். இதை நான் ஒரு சேலஞ்சாக சொல்ல முடியும். என்னோட ஒரு ஜஸ்ட் ஒரு 10 hours மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த வாக்கியத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தேனாலும், யார் கொடுத்தாலுமே அந்த வாக்கியம் என்ன டென்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன வாய்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வாக்கியம் முதல்ல கிராமட்டிக்கலாக சரியா தவறான்னு பார்த்த உடனே உங்களால் சொல்லிட முடியும். whether it is spoken form or written form. ஒரு பர்சன் உங்கள்கிட்ட பேசுகிறான் அல்லது எழுதிய ஒரு வடிவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்த உடனே இந்த வடிவம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சட்டகத்துக்குள்ளே தான் செயல்படுது. அதை பார்த்த உடனே இது சரி அல்லது தவறு, இது சரியாக இருக்குன்னா இது காரணம் இது, இது தவறாக இருக்குன்னா இது காரணம் இது, அந்த சென்ஸோடு உங்களால் கற்றுக்கணும். இப்போது உங்களோட கிராமரை இப்போ கம்யூனிகேஷனில் வந்து இப்போ கிராமர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிளாக் ஹோல், இல்லை கிராமர் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக், ஒரு தடைக்கல்லாம் நீங்கள் உணர்றீங்களா? ஆமாங்க. ஷியர். Sure. ஏதாவது சில இடங்களை சொல்ல முடியுமா? இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அதை எடுத்துக்கிட்டோம்னா ஆஹா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா See, listen to him. He has come to a point. அவர் வந்து டென்சஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட்னா ஆக்டிவ்லையா பேசிவ்லையா? ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட்டில் வந்து அந்த டூ டஸ் பாஸ்ட்டில் வந்து டிட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆஹா. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரையுமே ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த டூ டஸ் டிட் அப்படிங்கிறதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் தான், ஆனால் 20 பாக்ஸஸ் இருக்குது. ஆனால் இந்த 2 பாக்ஸில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 பாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் பிரச்சனை. ப்ரெசன்ட் சிம்பிளில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள் சார். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் சிம்பிளில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். Present simple. யா. I go. ஓகே. ஐ கோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு சென்டென்ஸை அஃபர்மேட்டிவாக நம்ம கொடுக்கலாம், நெகட்டிவாக கொடுக்கலாம், கொஸ்டினாக கொடுக்கலாம். பாசிட்டிவாக கொடுக்கலாம், நெகட்டிவாக கொடுக்கலாம், கொஸ்டினாக கொடுக்கலாம். செய்கிறேன், செய்கிறது இல்லை, செய்றியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங், இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஆக்சிலரிங்கிற சென்ஸே இல்லாமல் வந்து தேர்ட் பிளேஸில் வந்து நீங்கள் நாட் இன்சர்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஐ எம் நாட் கோயிங் அப்படின்னு. இப்போ இது ரெண்டையும் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் கிரியேட் ஆகிடும். இல்லை, am I going? Are they calling? Have you watched? ஸோ ஃபஸ்ட் ஆக்சிலரிக்கு அடுத்து நாட்டை இன்சர்ட் பண்ணுறது அல்லது சப்ஜெக்டையும் ஃபஸ்ட் ஆக்சிலரியும் இன்வெர்ட் பண்ணுறது, இதுதான் பேசிக்காக வந்து என்னென்னா நெகட்டிவ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இங்கே சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இல்லாத இருக்கு, ஆக்சிலரி இல்லாத இருக்கு. இந்த மாதிரியா இப்போ ஆமிஸ் ஆர் ஆக்சிலரி அப்படிங்கிறது பேசிக்காக பி ஆக்சிலரி, ஆமிஸ் ஆர் வாஸ் வேர், அந்த மாதிரி பி ஆக்சிலரி, பெர்ஃபெக்ட் ஆக்சிலரி, ஹேவ் ஹேஸ் சைடு, அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஆக்சிலரி. அது இல்லாத அந்த தேர்ட் ஆக்சிலரி மாடல் பற்றி நம்ம பேசலை, டென்சஸ்குள்ளே நம்ம பேசுகிறப்போ
இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ப் வந்து நியூக்ளியஸாக இருக்கு. அதாவது ஆக்சிலரி வந்து தனியாக இல்லாத அதுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கு ஆக்சிலரி. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேசிக்காக பண்ணக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இஸ் இட் ஓகே போய் I go, am not go. ஸோ ஐ அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாக நம்ம ஆம் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி கொடுத்து நாட் கொடுக்கக்கூடிய இதை நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். he is not called. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் சிம்பிளில் ஆக்சுவலாக ஒரு சென்டென்ஸில் நீங்கள் நாட் கொடுக்குறீங்க அல்லது ஒரு கொஸ்டினை இன்வைட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் ஹீ ஒர்க், சரி இது சாரி சார், இது சரியா? ஹி இஸ் நாட் கால்டு வந்து சரிங்களா? ஐ எம் நாட் கோ சரியா? அதுவும் சரியா? இல்ல, கன்ஃபியூஷனாக இருக்கு. தவறு. தவறு கண்டிப்பாக. இப்போ இது எல்லாமே தவறு. இஸ் ஹி ஒர்க், ஐ எம் நாட் கோ, ஹி இஸ் நாட் கால், இது எல்லாமே தவறு. இந்த தவறு நிகழ்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்னா ஆம், ஹீனா இஸ், இப்போ வீணா ஆர், இதெல்லாம் நமக்குள்ள நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது நெகட்டிவ் வரணுமா, ஐ எம் நாட் கால். கொஸ்டின் வரணுமா, ஹீக்கு இஸ் வருமா, இப்போ இஸ் ஹி கோ. இந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர்றப்போ ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட பேரண்ட் சென்டென்ஸ் இப்போ ஐ எம் நாட் கோ அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பேரண்ட் சென்டென்ஸ் வந்து ஐ கோ அப்படிங்கிறது தான் இல்லையா? இதுதான் ஐ எம் நாட் கோ அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த பேரண்ட் சென்டென்ஸில் இந்த ஆக்சிலரி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் நெகட்டிவ்ல வந்து இந்த ஆமை நீங்கள் போட முடியும். பேரண்ட் சென்டென்ஸில் இப்போ ஐ எம் கோயிங் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஓகேயா? இது பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்து ஐ எம் கோயிங்கில் இதுதான் பேரண்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவ். இதில் ஆம் இருக்கு. ஸோ நீ நெகட்டிவ் கொடுக்குறப்போ இந்த ஆம்க்கு எடுத்து நாட்டை நீங்கள் இன்செர்ட் பேரண்ட் சென்டென்ஸில் இருந்தால் தான் அந்த ஆக்சிலரி எடுத்து வந்து நீங்கள் நெகட்டிவ்லேயோ கொஸ்டின்லேயோ யூஸ் பண்ண முடியும். பேரண்ட் சென்டென்ஸில் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆக்சிலரி எடுத்துகிட்டு வந்து அதோடைய நெகட்டிவோ கொஸ்டின்லேயோ நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா தட்ஸ் ராங். ஐ எம் நாட் கோ அப்படிங்கிறது சரியா தவறான்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதோட பேரண்ட் சென்டென்ஸ் என்னன்னா ஐ கோ. ஐ கோவில் வந்து அந்த ஆம் இருக்கா? இருக்கு அப்படின்னா அங்க இதுல இருக்கா? அதுல இல்ல. இப்போ இங்க உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ப்ரெசன்ட் சிம்பிள்ல வந்து ஐ கோ தான், ஐ ஆம் கோ கிடையாது இல்லையா? ஆமாங்க. இப்போ ஹீ நான் ப்ரெசன்ட் சிம்பிள்ல கொடுத்தேன்னா ஹீ கால்ஸ் தான். ஹீ கால்ஸ். இதுல வந்து ஈஸ் இருக்கா? இல்ல இல்ல. ஸோ என்னோட தேவைக்காக ஹீக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிலரியா ஈஸ் இருக்கிறதுனால நான் அந்த ஈஸை நான் கொடுத்து ஹீ இஸ் நாட் கால் அப்படின்னு. இது ஒரு விபத்து. இது இயல்பாக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விபத்து. இந்த விபத்தை தவிர்க்கணும்னா நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரெக்கார்ட் ஆகிருக்காங்க, போர்டு நான் ரப் பண்ணிடலாமா?